வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. பிரியங்காக்கும் வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னமும் எனக்கு ஹெட்டேக் இருக்குது. எனக்கு இந்த ஐ பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டான்சில்ஸ் வெல்லாச்சு. ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் விளாக்ஸ். ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோலயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த சர்ஜரிக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்குது, ரெடி ஆயிடுச்சா, பக்காவா கியூர் ஆயிடுச்சா, அப்பெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் லாஸ்ட் வீடியோலயே நிறைய நான் கிளாரிஃபை பண்ணேன். பட் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்கவுங்க பாடி கண்டிஷன் பொறுத்து தான். ஓகே, நான் எனக்கு சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா 30 வருஷமா கோல்டாவே இருந்துட்டு அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையில தான் நான் போய் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நானுமே மெடிக்கேஷன்லாம் எடுத்தேன். நேசல் ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு கிளியரா இருக்கும் நோஸ். அதுக்கப்புறம் எகெயின் கோல்டு வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு 3 டைம் 4 டைம் நான் வந்து இந்த மெடிக்கேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் சர்ஜரிக்கு போனேன். டேரெக்டாக சர்ஜரிலாம் போகல. ஸோ ஆல்ரெடி நான் அவங்க எல்லாருக்குமே அதான் சொன்னேன், சர்ஜரி வந்து வேணும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்க, எல்லாரும் போய் பண்ண தேவையில்லை அப்படின்னு தெளிவாகவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக வீடியோவே பார்க்கல அவங்கெல்லாம், நல்லா தெரிஞ்சது எனக்கு. சர்ஜரிக்கு ப்ரமோட் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரமோட் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலில் பில் ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் கிழிச்சிருந்தோம். அதெல்லாம் பார்க்காம ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரமோட் பண்ணுறோம், சர்ஜரிக்கு ப்ரமோட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை. அதில் எனக்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதனால நான் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தான் பிரியங்காவும். அவளுக்கு சைனஸ் இஷ்யூ ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தா, கண்டினியூஸாக காஃபில் போராடிட்டு இருந்தா. அதனால எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால பண்ணோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் போஸ்ட் சர்ஜரி இதெல்லாம் ரிலீஃப் ஆச்சா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. பிரியங்காக்கும் வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னாடி ஒன்னி கிருஷ்ணன் வாய்ஸ் இருந்துச்சு, இப்போ ஸ்ரீனிவாஸ் வாய்ஸ் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் அதுதான் வந்து உண்மை. வாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கும் சரி பிரியங்காவுக்கும் சரி 2 பேருக்குமே வாய்ஸ் சேஞ்ச் நடந்துச்சு. இன்னமும் எனக்கு ஹெட்டேக் இருக்குது. ஸ்டில் என்னால் வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டாலும் சரி, கேப் போட்டாலும் சரி, எனக்கு இந்த ஹெட் வந்து வலிச்சுட்டே இருக்குது. அதுவும் ப்ராப்பராக பர்டிகுலராக இந்த இடம் வந்து ரொம்ப பெயினாகவே இருக்குது. ஸ்டில் எனக்கு இந்த பெயின் வந்து இன்னும் குறையல. நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஐ பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு 1.5 தான் இருந்தது, எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறேன். பட் இப்போ ஸ்பெக்ஸ் போட்டாலே தலை வந்து பயங்கரமாக வலிக்குது. ஸோ இந்த ஐ பவர் வந்து ரொம்பவே டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுது. அது மட்டும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஐ செக்அப்க்கு இன்னும் போல. ஸோ அது போகணும். டான்சில்ஸ் வெல்லாச்சு. சர்ஜரி பண்ணிட்டு ஒரு செகண்ட் டே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, மறுநாள் காலையில் இருந்திருக்கேன், எதுவுமே முழுங்க முடியல. என்னன்னு பார்த்தா டான்சில் வந்து பயங்கரமாக ஸ்வெல் ஆயிருந்துச்சு. அப்படியே தொண்டைக்குள்ளாயவே வந்து அடைச்சிட்டு இருந்துச்சு. எதுவுமே சாப்பிட முடியல, எதுவுமே குடிக்க முடியல. அதுவே டான்சில் வந்து ஒரு சிலருக்கு இந்த போஸ்ட் சர்ஜரி வந்து ஸ்வெல் ஆகுமா, இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா எனக்கு ஆச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு வந்து கோல்டு அகெயின் கோல்டுக்காக தான் சர்ஜரி பண்ணோம், கோல்டு பிடிச்சிருச்சுட்டாரு டாக்டர். ஸோ அதனால வந்து டான்சில் ஸ்வெல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு 2 days எனக்கு டான்சில் ஸ்வெல் ஆகிட்டு இருந்தது. இதனால என்ன ஆச்சுன்னு தெரில, இதனாலதான் தெரில. எனக்கு ஒரு 1 week கண்டினியூஸாக ஃபீவராகவே இருந்துச்சு. ஈவினிங் ஆச்சுன்னா ஃபீவர் வந்துடும். அதுக்கு போனால் டெங்கு மலேரியா டெஸ்ட் எடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த இன்ஃபெக்ஷனால டான்சில் ஸ்வெல் ஆகி ஃபீவர் வேற வந்துச்சு. இதுதான் ரீசன் நினைக்கிறேன். இந்த சர்ஜரிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கம்ப்ளீட்டாலாம் எனக்கு கியூர் ஆகல, இன்னும் கோல்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பிரியங்காக்கு கியூர் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு கியூர் அப்படிங்கிறத விட அவளுக்கு கண்டினியூஸா காஃப் இருந்தது, ஆனா இப்ப காஃப்லாம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்துல வந்து பிரியங்காக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குது. ஸோ அதனாலதான் வந்து நான் போய் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். இன்ஃபேக்ட் ஸோ முன்னாடி வந்து மூக்கில் வந்து என்னால் ப்ரீத் பண்ணவே முடியாது. ஸோ கன்ஜெஷன் ஆயிரும், இல்லைனா மூக்கு அடைச்சிக்கும், வாயில தான் மூச்சு விட்டுட்டு இருப்பேன். இப்போ வந்து அது கியூர் ஆயிடுச்சு. ஸோ மூக்கில் நல்லா ஃப்ரீயாக மூச்சு விட முடியுது. சர்ஜரிக்கு முன்னாடி நான் வந்து மெடிக்கேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் ஒரு 3-4 கோர்சஸ் எடுத்துக்க சொன்னார் டாக்டர். ஸோ அது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு 15 days கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த 15 daysக்கு அப்புறம் ஒரு 1 month எனக்கு ஓகேவா இருக்கும், கோல்டே பிடிக்காது. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் அடுத்த டோஸ் எடுக்கும்போது அது மாதிரி ஒரு 15 days இல்லாமல் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 1 month இல்லாமல் இருக்கும், திரும்ப வந்துடும். இது மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் அட்வைஸ் கேட்கும்போது கண்டினியூஸாக மெடிக்கேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் பாடி கண்டிஷன் அது மாதிரி. ஸோ கண்டினியூஸாக மெடிக்கேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஏஜில் நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ வயசானதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிட்டு முடியாமல் எதுக்கு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஏஜ் ஒரு ரைட் ஏஜ் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுனால இந்த சர்ஜரி இப்போ எடுத்துக்கிட்டேன். இப்போ எகெயின் அண்ட் எகெயின் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சர்ஜரிக்கு ப்ரமோஷனோ ஹாஸ்பிட்டல் ப்ரமோஷனோ அதெல்லாம் கிடையாது. ஸோ நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே இந்த சர்ஜரி செப்டோபிளாஸ்டி பண்ணியிருந்ததுனால கேட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. நிறைய மெசேஜஸ் வந்துச்சு, இது பண்ணிக்க போகிறேன் நான், ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறதுனால தான் நான் லாஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணேன். அந்த வீடியோலயே கமெண்ட் நிறைய பேர், ஸோ போஸ்ட் சர்ஜரி உங்களுக்கு ஓகேவா, எல்லா காம்ப்ளிகேஷன்லாம் சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணலான்னு தான் இவ்வளோ தூரமும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இல்லை எனக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சு ஒரு 10 days தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக எதுவுமே ரெக்கவர் ஆகலை, க்யூர் ஆகலை.
மேபி போக போக தெரியும். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா மூக்கில் மூச்சு விடவே முடியாது அப்படிங்கும்போது போய் பண்ணிக்கிட்ட சர்ஜரி தான். இப்போ கம்ப்ளீட்டாக என்னால் மூக்கில் ப்ரீத் பண்ண முடியுது. அதுவே வந்து சர்ஜரி வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதுவே எனக்கு பெரிய ரிலீஃப். உண்மையாகவே என்னதான் கோல்டு பிடிச்சாலும் என்னால் மூக்கில் மூச்சு விட முடியுது. ஸோ ஓகே தான். ஸ்டில் என்னால் கண்டினியூஸாக மெடிக்கேஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பாடியில் எவ்வளோதான் மெடிக்கேஷன்ஸ் தாங்கும் சொல்லுங்கள். ஸோ அது மாதிரி என்னோட பாடி கண்டிஷன் அது மாதிரி. ஸோ அதனால் நான் சர்ஜரி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு சர்ஜரி தேவைப்பட்டுச்சுன்னா போய் எடுத்துக்காங்க. எல்லாம் ப்ரிகாஷன்ஸ் நிறைய பேர் சளி பிடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கெலாம் நிறைய ப்ரிகாஷன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி கூட ஹோம் ரெமடிஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். ஈவன் நாங்களுமே ஹோம் ரெமடிஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணோம். பட் ஒர்ஸ்ட் கேஸில் தான் போயிட்டு சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, அவங்களே ரிமூவ் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன கமெண்ட் அப்படின்னா, இவங்க 2 பேருமே சர்ஜரி பண்ணல, இவங்களுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் சம்பளம் கொடுத்தாங்க, அதனால ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சர்ஜரி பண்ணிக்கிட்ட மாதிரி அப்போல்லாம் ஒரு கிணத்தனமெல்லாம் ஒரு கமெண்ட்லாம் வந்துருந்துச்சு. நான் அதுக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். அது பார்த்தா அவங்களே கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு பேஜ்லேருந்து வந்துருச்சு. அவங்க வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுதாங்க அப்படின்னாங்க. நான் போட முடியாதுன்னு. அது மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட் நான் போட்டதே கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் நிறைய ஃப்ராட் இருக்குது, நிறைய ஒரிஜினல் இருக்கும். நம்மளுக்கு அது எதுன்னு நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் தெரியாது. ஸோ அதனால ஒத்துக்க மாட்டேன்னு சேம் பேஜில் வந்து இது மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்போ நான் ரிப்ளை கொடுக்கவும் கமெண்ட் அவங்களே டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் யாருங்க லேக்ஸில் கொடுப்பா? ஒரு சர்ஜரி போய் ஆக்ட் பண்ண அவ்வளோ பெரிய யூடியூபராக நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுமே ஒத்துக்காது. இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையப்பா. ஒரு வெல் ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ண மாதிரி ஆக்ட் பண்றோமாமா, அதுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் நமக்கு பே பண்றாங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பே பண்ணா என்ன, நாங்க ஹவுஸ் லோனே அடைச்சிருப்போங்க. தேவையில்லாம இவ்வளவு கஷ்டப்பட மாட்டோம். இது மாதிரி ஒரு சில என்ன சொல்றது, அவங்க சரியான முட்டாள். உண்மையாவே சொல்ல போனோம்னா ஆப்வியஸா அவங்க முட்டாள் தான். விடுப்பா, பரவாயில்ல, ஆப்வியஸா அவங்க முட்டாள் தான். ஸோ யார் எந்த ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல சம்பளம் கொடுத்து வாங்க நடிங்க தானே படம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க 2 பேருக்கு சர்ஜரி மாதிரி. ஸோ அதை கிளியராக மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க அந்த பேஜ்லேருந்து. ஸோ ஓகே. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு மூக்கில் மூச்சு விட முடியுது. பட் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹெட்டேக், வாய்ஸ் சேஞ்சு நிறைய இருக்குது. நிறைய கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சர்ஜரி பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக அது மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஸோ worst கேஸ்க்கு மட்டும் சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.